வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் காவேரி ரொம்பவே பயங்கரமாக சாரதாம்மா திட்டினதால் அந்த சோகத்தோடு உட்காந்துட்ருக்காங்க நம்ம சாரதாம்மா. இந்த சமயத்தில் விஜய் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க. வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை அத்தை ரொம்ப கோவமாக இருக்கா, சாரி கேட்க வந்ததுக்கே இந்த அளவுக்கு கோவப்படுறா காவேரி அப்படின்ற மாதிரி பேச, ஆமாம் மாப்பிள்ளை என்னையும் பயங்கரமாக திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2-3 வார்த்தை விஜய் பேச அந்த ஒரு ஞாபகத்துலேயே இருக்காங்க நம்ம சாரதாம்மா. அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காது கேட்காத மாதிரி அப்படியே அதையும் யோசிச்சுட்டு இருக்க தருணத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு அத்தை, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லைப்பா ரொம்ப இதுவாகவே திட்டா, பயங்கரமாக பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்கிறாங்க. என்னென்ன திட்டினாங்க அப்படின்றத சொல்லலை டேரெக்டாக. அவள் பக்கம் பார்க்கும்போது அவள் பேசுனது நியாயம்தான் படுது தம்பி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, அவளுக்கு பழசு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க நம்ம சாரதம்மா. இதை கேட்டதுக்கப்புறமா ஆமாம் அத்தை அது கரெக்டு தான், வேறு என்ன பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் காவேரியாக நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாரதாம்மாவும் விஜயை பார்க்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அத்தை, அதுக்காக நான் காவேரியை விட்டு விலகி போயிடுறேன்னு அர்த்தம் கிடையாது. நான் காவேரியை டிஸ்டர்ப் பண்ணாமல் தொல்லை பண்ணாமல் இருக்கிறது தான் காவேரிக்கு சந்தோஷம்னா, அதனால் அதையும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அடுத்ததாக வீட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அவங்க கூப்பிட்ற தருணத்தில் வெளியில் பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரம்யா பேசிட்டு போனாங்க இல்லையா, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட் பார்க்க வந்திருக்காங்க. விஷயத்த சொல்கிறாங்க. இன்னும் இதில் சரியான முடிவு சொல்லலைங்களே, யோசித்து சொல்கிறேன் தானே சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜயும் கேட்க, எல்லாமே எங்களுக்கு புரியுதுங்க, ஆனால் உங்களை பார்க்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க பேர் கூட காவேரி, தான் நல்ல விஷயத்த இப்படி தள்ளி போடாதீங்க, உடனே போயிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட போய் பார்த்து பேசிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ரம்யா அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்ல, இதை கேட்டு பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்கிறது தெரியாமல், உங்கள் பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஆனால் என்னோட விருப்பமும் இருக்குல்லங்க, அதனால் யோசித்து இதில் முடிவெடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்றத ஒரு வார்த்தையை சொன்னதும், பரவாயில்ல இருக்கட்டும்ங்க, கல்யாணன்றது எவ்வளோ பெரிய விஷயம், அதில் யோசிச்சு தானே முடிவெடுக்க முடியும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பொறுமையாகவே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட பேரண்ட்டு பேசிட்டு போயிடுறாங்க. எங்கள் தாத்தா காவேரி என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அவளோட விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதான், ஆனால் அவள் மட்டும் என்னோட விருப்பத்துக்கு மேலே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாமா தாத்தா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஆதங்கத்தை தாத்தா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கம் ஸ்கூல் முடிஞ்சு பாப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்காங்க. குழந்தைய பார்த்ததும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நல்லாவே தெரியுது. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை கேட்க, ஓ காலையில் காவேரி மிஸ் ஒழுங்காக பேசலையா, அதனால தான் ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி, ஸ்கூலில் என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்னடா காரணம், ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட திரும்ப விஜய் கேட்க, ஸ்கூலில் மதர்ஸ் டே ப்ரோக்ராம் வரப்போகுது, அதுக்கு எங்கள் கிளாஸ் ரூமில் எல்லாருமே பேர் கொடுத்தாங்க, என்னை தவிர்த்து நான் மட்டும்தான் நேம் கொடுக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு பேசிட்டு அங்கேருந்து காரில் போய் உட்காந்துக்கிறாங்க. விஜய் நிற்க அங்கேருந்து காவேரி வரதை பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரிங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் திட்டியும் இதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இனிமேல்ட்டு உங்ககிட்ட பார்த்து பேசுகிறதோ இல்லை உங்களை தொல்லை பண்ணுறதோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் நான் இனிமேல் பண்ண மாட்டேங்க, அதே மாதிரி என்னோட விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கணும். அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கும்போது, பின்ன ஏங்க எனக்காக எதுக்காக நீங்கள் பொண்ணு பார்க்கணும், போய் பேசுங்க வேற சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, நீங்கள் மட்டும் பண்ணது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி விஷயத்தில் எதுக்காக நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி காவேரியும் கேள்வி கேட்க, பின்ன என்னங்க நமக்கு பிடிச்ச பொண்ணு வேற ஒருத்தனோட பிடிக்குதுன்னு சொல்லும்போது அப்போ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தானே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்கிறாங்க. இதுக்கு காவேரியோட கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்சவங்க எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னொருத்தர் நினைப்பாங்க, ஆனால் நீங்கள் எப்படிலாம் தப்பாக பேசி வச்சுருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்னங்க பண்ண முடியும், எனக்கு பிடிச்ச பொண்ணு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் போது இப்படி தானங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஜய் நியாயப்படுத்தி பேச, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதுமாங்க, எனக்கும் பிடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, உங்கள் விஷயத்தில் நான் இனிமேல் தொல்லை பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்கள் வீட்டில் இனிமேல்ட்டு நான் எந்த ஒரு இதுவும் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் கோவத்தோடு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. காவேரி ரொம்ப பார்த்திங்கன்னா அப்படியே சோகமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வீடு பூட்டி இருக்கு.
சமயத்தில் அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஒருவேளை பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாவி எங்கேயாவது வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. சாவி எடுத்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திரும்பவும் வந்து அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அம்மா ஃபோனே எடுக்காமல் இருக்காங்க. என்ன இது, அம்மா எங்கே போயிருப்பாங்க, ஃபோனும் எடுக்கலை, வேறு எங்கே போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி குழப்பத்தோடு இருக்கிற தருணத்தில் அவங்க அக்காவுக்கு வந்து கால் பண்ணி வந்து விஷயத்தை வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்து கங்கா சொல்கிறாங்க, ஆமாண்டி மதியானம் வந்து அம்மா ஃபோன் பண்ணி வந்து பேசி அழுதுட்டு இருந்தாங்க, நீ ஏதோ திட்டிட்டியாமேடி. அம்மாக்கா அப்போ நான் திட்டினதுனால தான் அம்மா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக கேட்க, தெரியலடி ஏன் கவலைப்படுற, பக்கத்தில் அம்மா எங்கன்னா கோயிலுக்கு போவாங்கள்ல, அந்த கோவிலில் போய் பாரு, எங்கேயாவது கொஞ்சம் மனசு கஷ்டத்தோடு இருக்கும்டி, அதனால் பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பாங்க, போய் தேடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னதான் கோவம் இருந்தாலும் அம்மாவை ஏண்டி இப்படி திட்டின அப்படின்ற மாதிரி வந்து கேள்வியும் கேட்குறாங்க. ரொம்பவே வந்து சோகத்தோட சரிக்கா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு ரொம்பவே வந்து பரிதவிச்சு போகிறாங்க காவேரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாகியும் வந்து வராதனால அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நடந்த விஷயங்களை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் வந்து தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதலாக வந்திருக்காரு விஜய். இதுங்க நான் போய் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, இன்னொரு பக்கம் காவேரி பார்த்தீங்கன்னா இல்லை கூடவே நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வராங்க. அழுதுகிட்டு வர காவேரி கிட்ட விஜய் வந்து சமாதானப்படுத்துகிறாருங்க. சாரிங்க, இது எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணமாயிட்டேன், இப்படிலாம் நடக்கிறதா நீங்களும் வந்து அவங்கள திட்டினீங்க, அது எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ அது முக்கியம் இல்லைங்க, அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும், எங்கே போனாங்கன்னு தெரியலையே, பேருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சாரதாம்மா எங்கே போயிருப்பாங்க, தேடி கண்டுபிடிச்சாலும் இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நான் இங்கேருந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சத்தியம் வாங்குறாங்களா. இதுக்கு வந்து காவேரி சம்மதிக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.